அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ நீட் ரிசல்ட் வரல, பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்போம். எத்தனை பேர் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஓபன் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நிறைய டவுட் வருது. சரிங்களா? எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த நேட்டிவிட்டின்னா என்ன, போனஃபைடு என்ன, இந்த கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அததான் இந்த வீடியோல முழுசா தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? போனஃபைட் என்ன, யாருக்கு வேணும், நேட்டிவிட்டினா என்ன, யாருக்கு வேணும், அதனால என்ன யூஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாங்க. ரைட். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ லைக் பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சரிங்களா? நேட்டிவிட்டி போனஃபைட் பத்தி பார்த்துடலாமா? ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம இதுல நம்மளுக்கு 92.5% கோட்டா ஒண்ணு இருக்கு, 7.5% கோட்டா ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த 7.5% பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 7.5ங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். சரிங்களா? சோ இது இந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்டும், மெட்ரிகுலேஷன் இல்ல சிபிஎஸ்இ இல்ல ஐசிஎஸ்சில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ஒரே இதுல வந்து காம்படிட் பண்றப்போ ஈவன் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சேம் கேட்டகரியா இருக்கும். பிசியா இருக்கலாம், பிசியாவே இருக்கலாம், எம்பிசி எம்பிசியாவே இருக்கலாம். பட் இருந்தாலுமே டிஃபரன்சியேஷன்ஸ் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட் வாங்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அவங்களோட சிலபஸ்க்கு அவங்களோட கல்வி தரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்டால வாங்க முடியல. அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்காக கொண்டு வந்தேன் இந்த 7.5%. இப்ப நம்மளுக்கு ஒரு 500 மார்க் 550 மார்க்ல ஒரு கேட்டகரியில முடியுது அப்படின்னா 92.5ல இதே வந்து நம்மளுக்கு 7.5ல ஒரு 450 470ல முடியும். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு 50 to 70 மார்க்ஸ் வந்து மினிமம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அப்போ 7.5%க்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு கவர்மெண்ட் வச்சிருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆர்டிஇ ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அதுக்கு தேவை இல்லையா? இப்ப நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எப்படி நம்புறது, எதை வச்சு நம்புறது? அதுக்குதான் கொண்டு வந்ததுதான் போனஃபைட் சர்டிபிகேட். சரிங்களா? நம்ம வந்து ஸ்கூல் பேர் எல்லாமே வந்து கவுன்சிலிங் வெப்சைட்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ கொடுக்குறோம். பட் இருந்தாலுமே அங்கதான் படிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு இது வேணும் இல்லையா? அதுக்காக. சோ இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 2022-23க்கு மேல படிச்சவங்க, 22-23க்கு மேல படிச்சவங்களுக்கு இந்த போனஃபைட் சர்டிபிகேட் நாட் நெசசரி அப்படின்ட்டு ப்ராஸ்பெக்டஸ்லயே இருக்கு. அவங்க வந்து எமிஸ் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து போட்டாலே போதும். பள்ளி கல்வித்துறையில இருந்து அவங்க வந்து டீடைல்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ போனஃபைட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது 2022-23 முன்னாடி படிச்சவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் படிச்சவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிதான் ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த போனஃபைடு சர்டிபிகேட் அப்படிங்கிறது மெயினா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்க, 7.5% ரிசர்வேஷன்ல வரீங்க அப்படிங்கிறப்ப தேவையான ஒண்ணு. நேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இத பார்க்கலாம். சோ இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிறது தான் என்ன பேஜ் நம்பர் 70ல செக்லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் 26-27 செஷன்ஸ். ஓகே, இதுல கேஸ் 1 கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட்ஸ் who are native of Tamil Nadu and study schooling from 6th to 12th study in Tamil Nadu. So இவங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம சொன்ன தமிழ்நாடு நேட்டிவ்ல தமிழ்நாடுல படிச்சிருக்காங்க. ஸ்கூலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 6th to 12th வந்து தமிழ்நாட்டிலேயே படிச்சிருக்காங்க. இவங்க கேஸ் 1.
Case 2 வந்து பாத்தீங்கன்னா candidates who are native of Tamil Nadu but studied schooling from 6th to 12th study partially fully outside Tamil Nadu இல்ல தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ல படிச்சிருக்கலாம் இல்ல வெளிநாட்டிலேயே கூட படிச்சிருக்கலாம். Case 3 candidates who are non-native of Tamil Nadu and studied schooling from 6th to 12th study continuously in Tamil Nadu. வேற ஸ்டேட்ல இருந்து சப்போஸ் பேரண்ட்ஸோட வேலை விஷயமா இங்க வந்திருப்பாங்க, இங்கேயே படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளா இருப்பாங்க, பட் இங்கதான் இருப்பாங்க ஆக்சுவலி. சரிங்களா? இப்பயும் அவங்க அப்பாவோ அம்மாவோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலையில இருக்கலாம். அவங்க இங்கதான் படிச்சு முடிச்சிருப்பாங்க 6வது இருந்து 12வது வரைக்கும் கூட. இப்போ அவங்க வந்து அங்க அப்ளை பண்றதா இங்க அப்ளை பண்றதா அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்ல தான் அப்ளை பண்ணும். சரிங்களா? அவங்க தமிழ்நாடுல அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க கேஸ் 3ல வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. சார் இது எதுக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஏன் சார் இந்த நேட்டிவிட்டிய இவ்வளோ இதா கேக்குறாங்க? எதுக்கு நேட்டிவிட்டி அப்படின்னா ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க சீட்ஸ் MBBS சீட்ஸ் ஆர் BDS சீட்ஸ் வாட் ஆர் இட் மே பி தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதர் ஸ்டேட் இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல் இண்டியா கோட்டா இல்ல, இது தமிழ்நாடு கோட்டா. தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% சீட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துறோம். 100 சீட் இருக்குன்னா 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போகுது. 85 சீட்ல தான் 92.5% வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வருது. 7.5% வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு போயிடுது. ஓகேங்களா? அப்போ அதுல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேட்டிவிட்டி. நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, புரியணும் இல்லையா? அதுக்கு தான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்னு கேக்குறாங்க. தென் கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு கேக்குறாங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ நாம இங்க இருந்து தமிழ்நாட்டிலேயே இருந்தாதான், தமிழ்நாட்டுல ரெசிடென்டா இருந்தாதான் வந்து நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நம்ம நேட்டிவிட்டியா இருந்தாதான் நம்மளுக்கு தமிழ்நாடு கோட்டால கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயினா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் எங்க சார் கேக்குறாங்க? நேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழ்நாடு கோட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறது. கம்யூனிட்டி அப்படிங்கிறது நாம எந்த கேட்டகரியில வர்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஒவ்வொரு சீட் அலாட்மெண்ட் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு. அந்த ரிசர்வேஷன்ல நாம வரணும். சோ இது தரல அப்படின்ட்டா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கறத இதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லையா நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரியில போயிடும். நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கும் பிசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20 மார்க் வித்தியாசம். பிசிக்கும் எம்பிசிக்குமே ஒரு 10 மார்க் வித்தியாசம். எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20-30 மார்க். எஸ்சிக்கும் எஸ்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிஃபரன்ஸ் அதிகம், எஸ்டிக்கு இன்னும் அதிகம். சோ நான் அந்த கம்யூனிட்டில இருந்தா எனக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்டை நான் ஏன் இழக்கணும்? இழக்காம இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த 3 கேஸ்லயுமே யார் யாருக்கு என்னென்ன வேணும். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிறது தமிழ்நாட்டிலேயே படிச்சு தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே படிச்சவங்க. 2வது கேஸ் தமிழ்நாட்டுல பிறந்து அதர் ஸ்டேட்ல படிச்சவங்க. 3rd கேஸ் வந்து அதர் ஸ்டேட்ல பிறந்து தமிழ்நாட்டுல படிச்சவங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அட்மிட் கார்டு கண்டிப்பா வேணும் 3க்கும். மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் வேணும். 12th மார்க் ஷீட் 3 பேருக்குமே வேணும். டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்டும் 3 கேஸ்க்குமே வேணும். இது எல்லாமே காமன் ஃபார் ஆல். தென் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஃப்ரம் காம்படிட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும் என்னது? நான் தமிழ்நாட்டுல பிறந்தேன், தமிழ்நாட்டிலேயே படிச்சேன். நான் தமிழ்நாட்டுல பிறந்தேன், ஆனா தமிழ்நாட்டுல விட்டு அதர் ஸ்டேட்ல படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நேட்டிவிட்டி சர்டிபிகேட். சோ இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா we are eligible for கோட்டா ரிசர்வேஷன். பிசி எம்பிசி அந்த கோட்டாவுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிரும். இதே வந்து 3rd கேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது தேவையில்லை. அப்போ நான் வந்து அதர் ஸ்டேட், ஆனா தமிழ்நாட்டுல தான் 6 to 12 படிச்சிருக்கேன்னா ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் கோட்டா. கேட்டகரி கோட்டாவுக்கு எலிஜிபிள் இல்லை. நான் வந்து ஓப்பன் கேட்டகரியில தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட் கிடைக்கும். பட் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதர் ஸ்டேட்ல பிறந்திருக்கீங்க, ஆனா தமிழ்நாட்டுல படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன். புரியுதுங்களா? இதுதான் இதுல இருக்க பெரிய பாயிண்ட்.
நான் அதர் ஸ்டேட்ல பிறந்திருந்தாலுமே தமிழ்நாட்டுல படிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் சில்பான்ஸ் காலேஜஸ்ல கவர்மெண்ட் சீட்ஸ் கொண்டாட ப்ராஸ்பெக்டஸ் தான். ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா வி ஆர் எலிஜிபிள். அந்த அதர் ஸ்டேட்ல பிறந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரியில கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதர் ஸ்டேட்ல பிறந்து அதர் ஸ்டேட்லயே படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வர்றதுக்கு தான் எலிஜிபிலிட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சவங்க நான் இங்கதான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குதான் பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க. இவங்களுக்கு இது ரெண்டு இல்ல, தேர்ட் கேஸ்க்கு இதுவும் இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல, அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல, இருக்காது, ஏன்னா அதர் ஸ்டேட். பட் அவங்க என்ன பண்ணுவோம், சர்டிபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, இதுதான் வந்து நத்திங் பட் போனஃபைடு. சோ இது வந்து பாருங்க செகண்ட் கேஸ்க்கு இல்ல, ஏன்னா நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டடி இன் அதர் ஸ்டேட், அங்க வந்து போனஃபைடு வாங்க முடியாது. சரிங்களா? சோ செகண்ட் கேஸ்க்கு இல்ல, ஆனா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் கேட்டகரி. தேர்ட் கேஸ்க்கு பாத்தீங்கன்னா இவங்க போனஃபைடு கொடுத்தாதான் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஈவன் ஓபன் கேட்டகரி. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க. ஓகேவா? குழப்பலன்னு நினைக்கிறேன். செகண்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பிரச்சனையே இல்லை, செகண்டுக்கும் தேர்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் இதுதான். ஏன் போனஃபைடு வாங்கணும், ஏன் நேட்டிவிட்டி வாங்கணும்ங்கிறது. சரியா? தென் பர்த் சர்டிபிகேட் 3 பேருமே கொடுக்கணும். எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி ஃபார் த கேண்டிடேட் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டி போர்ட்ஸ். அதாவது வந்து நீங்க சப்போஸ் ஸ்டேட் போர்ட்லயோ சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி இது தவிர வேற ஏதாவது போர்ட்ல கேம்பிரிட்ஜ் ஐபி இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில உங்களோட +2 மார்க்கை சப்மிட் பண்ணி அங்கிருந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கினாதான் நீங்க, அதாவது என்னன்னா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா இது வந்து நீங்க படிச்ச கோர்ஸ் வந்து ஈக்குவலன் டு +2 அண்ட் நீங்க படிச்ச சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்படிங்கிறது தான் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்க சொல்றாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட் ஃபார் பர்சன்ஸ் பெஞ்ச் மார்க், இது வந்து ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். கேண்டிடேட்ஸ் ஆதார் கார்டு 3 வைக்கணும். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன். சோ இது கூட பாருங்க, இந்த 2 கேட்டகரி தான் இதுக்கு வராது, ஏன்னா இவங்க ஓபன் கேட்டகரியில வந்துடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது தேர்டுக்கு கேஸ்க்கு இல்ல. தமிழ்நாட்டிலேயே பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இது ரெண்டுமே. பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதுக்காக, உங்களுக்கு வந்து கேட்டகரி கோட்டாவுக்காக. இன்கம் சர்டிபிகேட் எதுக்காக, 2.5 lakhs கம்மியா இருந்துச்சுன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கன்வெர்டர் கிறிஸ்டியன் இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்ல இருந்து இந்த அட்மிஷன் ஃபீஸ்ல இருந்து காசு அண்ட் டெபாசிட்ல இருந்து எல்லாமே கட்ட தேவையில்லை. சோ அதுக்காக இது. ஓகேங்களா? ஈவன் பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி இவங்களுக்குமே வந்து சப்போஸ் அந்த இதுக்கு கம்மியா இருக்கு அமௌண்ட், அவங்களோட இன்கம்காக 2.5 lakhs கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பா கொடுப்பாங்க. அந்த இது இருக்கு. சரிங்களா? சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுக்காக இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும், as well as பிரைவேட் காலேஜஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இது கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த பர்பஸ்க்காக தான் இது. ஓகே, சோ போனஃபைடுன்னா என்ன, நேட்டிவிட்டி என்ன, யார் வாங்கணும் யார் வாங்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. டைம் இருக்குங்க. சரிங்களா? இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் வரல, கவுன்சிலிங் ஷெட்யூல் வரல, இதெல்லாம் வந்தாலே டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டா வந்து அவங்க ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாதான் அதுல இருந்து ஆல் இந்தியா கோட்டாவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி முடியுதுன்னா மினிமம் 4 to 5 days தான் நம்ம ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூல். ஓகேங்களா? அதை வந்து எந்த ஸ்டேட் கவுன்சிலாலையும் மீற முடியாது. ஏன்னா அங்க ஃபில் ஆகி அங்க சீட் எடுக்கிறவங்க இங்க எடுக்கக்கூடாது, இல்ல இங்க அட்மிட் ஆகிறவங்க அங்க அட்மிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. சோ பயப்படாதீங்க, இந்த டைம் நிறைய இருக்கு. ஆராம்சே படிங்க, என்னென்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தேவையானது இப்ப வந்து முதல்ல ரெடி பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அப்ப அரிபரியா பண்றதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போனஃபைட் வாங்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதை எடுக்கிறது, இல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்காம இருக்கீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க இதுலயே வந்து அப்ளை பண்றப்பயே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டுதான் அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலுமே அது வந்து இப்ப ஜேஇ மாதிரி நீட் இல்ல. நீட்ல வந்து உங்களுக்கு ஸ்கோர் மட்டும் தான் கொடுப்பாங்க, ரேங்க் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்க ரேங்க் இருக்கு. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தனி ரேங்க், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் தனி ரேங்க். அந்த ரேங்க் அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்கு ஒரு ரேங்க் வரும், ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு ரேங்க் வரும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வராது, ஜெனரல் ரேங்க் மட்டும் தான் வரும்.
கம்யூனிட்டி ரேங்க்ல வர வேண்டிய பெனிஃபிட் வந்து நீங்க இழக்க வேண்டி வரலாம். அதனால தெளிவா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ அது உங்க ஸ்டூடெண்ட் இது எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, நம்மளுக்கு எதை கட் ஆஃப் குறைஞ்சி, சரி எனக்கு நல்ல மார்க் இருக்கு சார், நல்ல காலேஜ் இருக்கும், நல்ல காலேஜ்ல இன்னும் நல்ல காலேஜ் கிடைக்கலாமே. சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிற லெவல்ல இருக்கு, அவரு ஓப்பன் கேட்டகரியில கோயம்புத்தூர் காலேஜ். சப்போஸ் ஒரு எம்பிசி பிசில வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்றாருன்னா அவருக்கு வந்து ஸ்டான்லி சப்போஸ் எம்எம்சியே கிடைக்குதுன்னா வேணாம்னு சொல்லிடுவோமா என்ன? சோ அதனால அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, நாம ஏன் வந்து அதை வந்து வேணாம்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கவுன்சிலிங். தேங்க்யூ வெரி மச்.